श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. सद्गुरु भरद्वाज महाराज की जय. குருதேவ தத்தா. சத்குரு ஷிரடி சாய்நாதரின் அனுகிரகத்துடன் ஆச்சாரிய ஸ்ரீ எக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் ஆசீர்வாதங்களுடன் நாம் சில வாரங்களாக பரிபிரஷ்னா இந்த கிரந்தத்திலிருந்து நிறைய கேள்விகளுக்கான விடைகளை தெரிந்து கொண்டே வருகின்றோம். இந்த சத்சங்கம் என்றால் என்ன? நிறைய பேருக்கு ஒரு தாட் இருக்கு, இது ஒரு லேசியான வேலை வெட்டி இல்லாத ஒரு வேலை என்ற பாவனையும் இருக்கு. ஏன்னா சத்சங்கத்தில் நம்ம உட்கார்ந்தோம்னா கண்டிப்பா நமக்குள்ள இருக்கின்ற ஏதாவது ஒரு குறை கண்டிப்பா வெளியே வரும். சப்போஸ் அந்த மாதிரி வெளியே வந்தா நமக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? இதை நல்ல விஷயங்கள் செய்ய சொல்வாங்க, அது எப்படியோ நாம செய்ய மாட்டோம். அப்படி இருக்கும்போது நாம் ஏன் சத்சங்கத்துக்கு போனோம் அப்படின்ற ஒரு பாவனை. ஆனா நம்முடைய வாழ்க்கை ஒரு உன்னதமான நிலைக்கு போகணும் என்றாலும், நம்மை நாம் திருத்தி கொள்ளணும் என்றாலும் இந்த சத்சங்கம் ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த சத்சங்கம் கேட்கறதுனாலதான் பரிஷன் மகாராஜ் முக்தியை அடைந்தார். ஒரு வாரத்தில் அவர் மரணிப்பார் என்ற தெரிந்தவுடன் அவர் என்ன செய்தாரு? யஜ்ஞமோ யாகமோ தீர்த்த யாத்திரைகளோ செய்யவே இல்லை. அவர் செஞ்சது சுக மகர்ஷி சொன்ன பாகவதத்தை கேட்டு அந்த மரணத்தில் இருக்கின்ற பயம் அவருக்கு போயிடுச்சு, முக்தி அடைந்தார். இது சத்சங்கம் நம்ம கேட்கறதுனால நமக்கு தெரியாமலேயே புண்ணியம் டெபாசிட் ஆயிட்டே இருக்கும். இந்த சத்சங்கத்தில் சொல்கின்ற நல்ல வார்த்தைகள் அது இந்த சத்சங்கத்தில்லையா அப்படின்றது கிடையாது. ஒரு நல்ல புக்கு படிக்கிறதா இருக்கட்டும், 4 நல்ல விஷயங்கள் கேட்கறதாக இருக்கட்டும், எல்லாமே சத்சங்கம் தான். அது நமக்கு தெரியாது, ஆனா டெபாசிட் ஆயிட்டே இருக்கும். இப்போ ஒரு 1 lakh rupees நம்ம பேங்க்ல நம்ம போட்டோம்னா நமக்கு தெரியுமா? ஆனா அத மெச்சூரிட்டி ஆனா நமக்கு காசு வரும் இல்லையா? வட்டிக்கு மேல் வட்டி வரும். அதே போலதான் இந்த சத்சங்கம் நமக்கு வாரத்துக்கு 2 முறை நமக்கு தந்திருக்காங்க. அதை நம்ம கேட்கும் போது நமக்கு தெரியாமலேயே நம்முடைய புண்ணியம் நம்முடைய கதால அக்கௌண்ட்ல ஆட் ஆயிட்டே இருக்கும். சரி, இன்றைக்கான கேள்வி, கணவர் தான் கண் கண்ட தெய்வம் என்று சொல்லியிருக்காங்களே நம்ம முன்னோர்கள். அது அந்த விஷயம் ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு நல்ல விதமான கணவருக்கு பொருத்துங்க. ஆனா மனிதாபிமானமே இல்லாதவங்களுக்கு இது எப்படி பொருந்தும் அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க. கேட்டா நமக்கு சிரிப்பு வருது, ஆனா இது சிரிக்க வேண்டிய விஷயமே கிடையாது. எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமான ஒரு விஷயம். ஏங்க எல்லாமே பெண்களுக்கே சொல்றாங்களே, அப்ப ஆண்களுக்கு எதுவுமே இல்லையாங்க அப்படின்னு கேள்வியும் நமக்கு வரலாம். ஏன்னா எல்லாருமே கணவனால்தான் பாதிக்கப்படுறாங்களா, மனைவியால யாருமே பாதிக்கப்படலையா அப்படின்னா பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். அப்படி இல்லாம யாருமே மனைவியால கஷ்டப்படுறவங்க யாருமே இல்லை இந்த உலகத்துல அப்படின்னு நாம் சொல்லவும் முடியாது. இப்ப நான் பாஸ் ஆகணுமா ஃபெயில் ஆகணுமா, நம்முடைய இலக்கை நாம் அடையணும் என்றால் கண்டிப்பாக எவ்வளவுதான் நம்ம கஷ்டம் வந்தாலும் நாம் சகிக்கிட்டு போவோம், பொறுமையோட போவோம். பொறுமை என்றது எப்படின்னா அது ஒரு நிரந்தரமானது கிடையாது, அது டெம்பரரி. இந்த சத்சங்கத்தில் இருக்கும்போது இந்த நல்ல விஷயங்கள் நாம கேட்கும்போது என்ன ஆகும்னா, நாம் நல்ல ஒரு வழியில் நாம் செல்கின்றோம் என்ற ஒரு தன்னம்பிக்கை நமக்கு வரும். அவர் என்னதான் செஞ்சாலும்
நான் வந்து பொறுமையா தான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சா அது ஒரு டெம்பரரியான ஒரு சொல்யூஷன் தான். அது பெர்மனன்ட் கிடையாது. இந்த கணவரே கண் கண்ட தெய்வம் என்ற விஷயம் நல்லவங்களுக்கு சரிங்க, மனிதாபிமானமே இல்லாத அவர்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டா மாஸ்டர் அவர்கள் பதில் தராரு. என்னன்னா, ஆண்களின் விஷயத்தில் இந்த முறை இருக்கு. ஒரு முறை அது என்னன்னா, முதல்ல அவர் பிரம்மச்சாரி. அந்த பிரம்மச்சாரியா இருக்கும்போது 12 ஆண்டுகள் ஒரு குரு கிட்ட இருந்து குருவை சாட்சாத் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் ரூபத்தில் பாவித்து நினைத்து அவர் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து கிரகஸ்தாசிரமத்துக்கு வரணும். அந்த 12 ஆண்டுகள் அந்த குரு கிட்ட எப்படி இருப்பாரு? கஷ்ட நஷ்டங்கள் நல்லா தாங்கிக்கிட்டு இந்த லௌகீகமான விஷயத்தில் வைராகியத்தோடு இருந்து ஒரு உன்னதமான நிலையை அடைந்திருப்பார். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காசி யாத்திரைக்கு செல்வார். நம்முடைய கல்யாணத்துல கூட இந்த சடங்கு இருக்கு. ஆனா நம்ம அந்த சடங்கு செய்யும் போது நமக்கு வேடிக்கையாக இருக்கும், காமெடியா இருக்கும். ஆனா அந்த உள்நோக்க நமக்கு தெரியாது. அந்த 12 ஆண்டுகள் ஒரு குரு கிட்ட சீடரா இருந்து கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே தாங்கி கொண்டு இருக்கும்போது அவர் எப்படி இருப்பாரு? நல்ல பாவனைகளோடு தர்ம பதமாக இருப்பார். அந்த தர்மமாக இருந்த அவரை நம் வீட்டில் இருக்கின்ற பெண்ணை கல்யாணம் முடிக்கும் போது அந்த பெண்ணும் ஆனந்தமாக தர்மமாக இருப்பார்கள். அதனால்தான் அந்த வீட்டுல இருக்கிற அப்பாவோ இல்ல அண்ணனோ அந்த காசி யாத்திரைக்கு செல்றாரு இல்லையா, அவரை கூட்டிட்டு வந்து கன்னியாதானம் பண்ணுவாங்க. காலை கழுவி கன்னியாதானம் பண்ணுவாங்க. எல்லாமே ஒரு வைப்ரேஷன் தான். அப்படி 2 பேருமே அந்த தர்மமாக இருக்கும்போது அவர்களின் சந்தானம் எப்படி இருக்கும்? தர்மமான முறையில் தான் இருக்கும். அந்த பசங்களும் அப்படிதான் இருப்பாங்க. அதற்காக தானே 7வது மாசத்துல சீமந்தம் முடிச்சு அம்மா வீட்டுக்கு அனுப்புவாங்க. அம்மா வீட்டுக்கு எதுக்குன்னா அங்க எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டாங்க, நல்ல விதமாக பார்த்துப்பாங்க. அதேதான் பிரகலாதன் விஷயத்துல நடந்தது. ஆசிரமத்துல இருக்கும்போது நாரதர் வந்து நாராயணா நாராயணா என்று சொல்லும் போது அதை கேட்டு அவர் கருவுல கலந்தார். பிறந்ததுக்கு அப்புறம் அந்த நாமத்தை தான் அவர் உச்சரித்தார். அதே போல் அபிமன்யர் கர்ப்பத்தில் இருக்கும் போதுதான் பத்ம வியூகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு. இதே போல் சிவாஜியோட தாயாக இருக்கட்டும், காந்தியின் தாயாக இருக்கட்டும், அவர்களின் வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஆகையால் ஆண்களுக்கும் நியம நிபந்தனைகள் இருக்கு. சீடர்கள் போலி குருவை நாடி கூட கஷ்டப்பட்டிருக்காங்க இல்லையா? ஆனா அவர்களின் இலக்கு என்ன? அந்த குருவை விட்டுட்டு போகக்கூடாது. நம்ம முன்காலத்தில் ராஜாக்களும் தங்களின் குழந்தைகளை குரு கிட்ட அனுப்புவார்கள். எதற்கு அப்படின்னா, அங்க இருக்கும் போதுதான் குரு என்ன பண்ணுவாருன்னா ராஜாவின் புத்திரனாக இருந்தாலும் ஏழையின் புத்திரனாக இருந்தாலும் சமமாக பார்ப்பார், சமமாக வேலை செய்வார், வேலை சொல்வார், சமமாக கல்வியும் கற்றுக் கொடுப்பார். அப்படி அந்த ராஜாவின் குழந்தை அந்த யுவராஜா பார்த்து கத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கஷ்ட நஷ்டங்களை பத்தி தெரியும், எப்படி ராஜ்யத்தை ஆளணும் என்று தெரியும். அதற்காக தான் அந்த காலத்துல அவர்கள் குரு கிட்ட அனுப்புவாங்க. அப்படி நல்ல குருக்கள்
நல்ல விதமாக பார்ப்பாங்க. அப்படியே சாரி, குரு கிட்ட அந்த சீடர்கள் கஷ்டப்படுவாங்க இல்லையா? அப்படி கஷ்டப்படும் போது அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடையும் விசுவாசத்தோடையும் இருந்து சேவை புரிந்து முக்தி அடைவார்கள். வேற எந்த விதமான சிந்தனையும் யோசனையும் அவர்களுக்கு இருக்காது. நாம் குரு சரித்திரத்துல பார்த்திருக்கோம். ஒரு சீடர் குருவுகிட்ட அவர் எப்போ பார்த்தாலும் எனக்கு வேலையே சொல்றாங்க, அதனால நான் எனக்கு எந்த விதமான உபதேசமும் அவர் எனக்கு தரவே இல்லை அப்படின்ட்டு ஸ்ரீ குரு கிட்ட வருவார். ஸ்ரீ குரு என்ன பண்ணுவாருன்னா, தௌமிய மகர்ஷி பத்தி சொல்லிட்டு அருணி, பைதுரு, உபமன்யு பத்தி சொல்வாங்க. சொல்லிட்டு நீ கூட அதே விதமான குருவுக்கு சேவை செய்யணும் என்று சொல்வார். அதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த சீடர் என்ன சொல்வாருன்னா, நீங்க சொல்றது சரிதான், இப்ப நான் போனேன்னா அவர் என்ன திட்டுவாரு, நான் போக மாட்டேன், உங்ககிட்டயே இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது குரு சரி பரவாயில்ல இங்கே இருன்னு சொன்னாரா? இல்ல, நீ இப்ப உன்னோட தப்ப நீ தெரிஞ்சுக்கிட்ட, உன்னை நீ திருத்துக்கிட்ட, அதனால் நீ உன்னுடைய குரு கிட்டதான் போகணும். நீ போன உடனே அவர் உன்னை ஆனந்தமாக ஏற்றுக்கொள்வார் என்று சொல்வார். இன்னொரு கதையும் நாம் படிச்சிருக்கோம் குரு சரித்திரத்துல. வேத தர்மர் சீடரான தீபகன் பத்தி. வேத தர்மன் என்ன சொல்வாருன்னா, சீடர்கள் எல்லாரும் கூப்பிட்டுட்டு, எனக்கு கொஞ்சம் பாவகரமா இருக்கு, ஆகையால் நான் காசிக்கு போயிட்டு என்னுடைய பாவத்தை தீர்க்கணும். அந்த பாவத்தை எப்படி தீர்க்கணும்னா, எனக்கு லெப்ரசி வரும், அதுக்கப்புறம் க்ஷய வியாதி வரும், எனக்கு கண்ணு தெரியாது, அப்பேற்பட்ட எனக்கு யாராவது சேவை செய்யணும் என்று சொல்வார். எல்லாருமே குரு சேவையில் ஏதாவது தவறு வந்தா நமக்கு அவர் சாபம் கொடுத்துருவாரு, அதனால நமக்கு வேண்டான்ட்டு எல்லாருமே ஒதுங்கிடுவாங்க. ஆனா தீபகன் மட்டும் நான் சேவை செய்யறேன் அப்படின்ட்டு வருவாரு. அவர் எப்படி சேவை செஞ்சாருன்னா, பிக்ஷைக்கு போனா ஏன் சீக்கிரமா போயிட்ட, லேட்டா வர, சரி கொஞ்சமா எடுத்துட்டு வந்தா எனக்கு பத்தவே இல்லை, சரி நிறைய பிக்ஷை எடுத்துட்டு வந்தா எனக்கு சாப்பாடு டேஸ்டாவே இல்லை அப்படின்னு எவ்வளவுதான் அவர் சகிப்பு தன்மையோட தீபகன் இருந்தாலும் அவரு திக்கிட்டே இருப்பாரு. எல்லாத்துக்குமே தீபகன் எதுவுமே சொல்லாம சகிப்பு தன்மையோட இருக்கும்போது யார் வருவாங்க? ஃபர்ஸ்ட் விஷ்ணு வருவாரு. உனக்கு ஏதாவது வரம் எனக்கு நான் தரணும், நீ கேளுப்பா அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு எந்த விதமான வரமும் வேண்டாம், நான் உன்னை கூப்பிடவே இல்லையே, நீங்க ஏங்க வந்தீங்க அப்படின்னு கேட்பாரு. சரின்னு அவர் போயிருப்பார். அதுக்கப்புறம் சிவன் வருவார். சிவன் அதே மாதிரி ஏதாவது வரம் கேளு அப்படின்னு கெஞ்சுவாரா. ஒரு கடவுளே கெஞ்சுவாருன்னா பாத்துக்கோங்க எப்படி ஏற்பட்ட ஒரு குரு பக்தி அப்படின்ட்டு. சரி எனக்கு எந்த விதமான கோரிக்கையும் இல்ல, நான் குரு கிட்ட போயிட்டு குருவை கேட்கிறேன் அப்படின்னு குரு கிட்ட போய் கேட்கும் போது, நீ எனக்கு சேவை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை கூட்டு வந்தியா அப்படின்னு திட்டும் போது, சரி எனக்கு எந்த விதமான வரமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனையும் அனுப்பிடுவார். லாஸ்ட்ல வேதர்மன் சொல்வாரு, இது உனக்கு ஒரு பரீட்சை அப்படின்ட்டு. அவரு கெட்ட குருவா நல்ல குருவா அப்படின்னா நல்ல குருதான். அவரின் தீபகனின் குரு பக்தியை அவர் டெஸ்ட் வச்சாரு. நமக்கு யாராலையும் நமக்கு கஷ்டம் வந்தாலும் சுகம் வந்தாலும் அது எல்லாமே நம்முடைய கர்மாவின் வினைதான். ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, கொடுத்து வச்சவங்க அப்படின்ட்டு. அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும்
பெண்ணாக இருந்தாலும் யாராலையும் நமக்கு கஷ்டம் வந்தா அது அவர்களின் கர்மாவின் வினைதான். அது எப்படி இருந்தாலும் நாம் அனுபவிச்சுதான் ஆகணும். அது நல்ல கணவரா கெட்ட கணவரா நமக்கு தெரியாது. ஆனா அனுபவிக்க வேண்டிய கர்மாவை நாம் கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகணும். சத்சங்கத்துல எனக்கு தெரிஞ்ச 2 பேர் இருக்காங்க. ஒரு அம்மாவுக்கு எவ்வளவு நல்ல கணவர்னா, அவருடைய தேவைகளை அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே பூர்த்தி செஞ்சிருவாங்க. ஒரு சின்ன ஸ்டிக்கர் வேண்டும் அப்படின்னாலும் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவாரு. அப்பேற்பட்ட ஒரு கணவர். ஆனா அவங்க இறந்துடுவாங்க. ரொம்ப அஃபெக்ஷனான ஒரு, நம்ம சினிமால பார்த்திருக்கோம் அந்த மாதிரி ஒரு கப்பல். அவங்களுக்கு ஒரு டவுட் வந்தது, நான் முன் ஜென்மத்துல ஏதோ பாவம் செஞ்சிருக்கேன் போல இருக்கு, அதனால எனக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டேன், எனக்கு இந்த மாதிரி கடவுள் கொடுத்தாலும் நான் புரிஞ்சிக்காம இப்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு. இன்னொரு தோழி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு வார்த்தையாலேயே நோகடிக்கிற ஒரு கணவர். சரி, 2 பேருமே இன்னொரு தோழி கிட்ட போயிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இந்த உலகத்திலேயே நாம் கணவரால கஷ்டப்படணும் அப்படின்னா அந்த கணவர் இருந்து அந்த வார்த்தைகளால நாம் கஷ்டப்படலாம், இது ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னா, அந்த கணவர் இல்லாம கணவருக்காக கஷ்டப்படணும். இப்ப 2மே கஷ்டம்தான். ஆனா கணவர் அப்படின்னா நல்ல கணவரா கெட்ட கணவரா நமக்கு தெரியாது. ஆனா கஷ்டம் கர்மா நாம் அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அனுபவிச்சுதான் நாம் ஆகணும். இது எல்லாமே நம்முடைய முன் ஜென்ம கர்மாவின் வினைதான். இதே போல் நல்ல குருவை நாம் நாடி சென்றாலும் அந்த சீடரின் கர்மாவை கண்டிப்பா அவர் நீக்கிடுவார். அது கஷ்டம் ரூபத்துல அந்த கர்ம வினையை அவர் எடுத்துடுவார். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, டிபெட் யோகி மிலாரபாவின் சரித்திரம் தான். அவர் எப்பேற்பட்ட உன்னதமான குரு அப்படின்னா, அவ்வளோ பெரிய உன்னதமான குரு. அவர் சீடர் மிலாரப்பா. அவர் அந்த ஊர்லயே, அது எப்படின்னா அந்த கதை, அந்த ஒரு ஊர்ல ஒரு பணக்காரனான ஒரு குடும்பம். அப்பா இறந்துடுவாரு. நிறைய பொருள் எல்லாம் நிறைய இருக்கு, காசு நிறைய இருக்கு. சரி, சின்ன குழந்தைகளா இருப்பாங்க மிலாரப்பாவும் அவங்களோட தங்கச்சியும். சரி, அவங்கள பாத்துக்கணும் இல்லையா, அதனால அவங்கள ரிலேஷன்ல கார்டியனா வச்சுட்டு அவர் வருவார். அதுக்கப்புறம் எல்லாமே அவரு அந்த எழுதிதான் அவர் இறந்துடுவாரு. சரி, இவங்க பெரிய பசங்கள் ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய காசு பணம் அந்த எல்லாம் கேட்கும் போது எதுவுமே கொடுக்காம அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சமா மாசத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு தந்து அவங்கள ஏமாத்திடுவாங்க. கஷ்டமா இருக்கும் அவங்க அம்மாவுக்கு. இருக்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, மிலாரப்பாவை கூப்பிட்டுட்டு, அந்த இது 17th செஞ்சுரி அந்த மாதிரி 16th செஞ்சுரி அந்த மாதிரி அந்த காலத்துல நடந்தது. அந்த அம்மா மிலாரப்பாவை கூப்பிட்டுட்டு, நீ மாந்திரங்கள் தந்திரங்கள் நீ கற்றுட்டு வா, அவங்கள நம்ம பழிச்சிடணும் அப்படின்னு சொல்லும் போது அம்மா பேச்ச கட்ட முடியாம அவர் கத்துக்கிட்டு ஆள் கட்டி அந்த மலைய வரவழைச்சு அந்த வயல் எல்லாமே நாசம் செஞ்சிருவாங்க. இப்ப பெரிய ஒரு சைக்ளோன் வந்தாலே அந்த வயல் மட்டும்தான் நாசமாகுமா? இல்ல, செடி கொடி பறவைகள் விலங்குகள் எல்லாமே அழிஞ்சிடும் இல்லையா? அதே போல் எல்லாமே அழிஞ்சிருச்சு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவருக்கு
குற்ற உணர்ச்சி. இது எல்லாமே செஞ்சோமா எவ்வளவு பாவம், இதுக்கு ஏதாவது நம்ம இது செய்யணும், பாவத்தை போக்கணும் அப்படின்னு நினைச்சு குரு கிட்ட வருவாரு. அவரு இதெல்லாமே பாவம் தானே செஞ்சுட்டு வந்திருக்காரு, அந்த பாவத்தை நீக்கணும் இல்லையா? அதனால என்ன பண்ணுவாருன்னா வீடு கட்டணும் அப்படின்னு. அந்த வீடு எப்படி கட்டணும்னா அவரே கல்லு மண்ணு எல்லாமே சுமந்து அவரே கட்டணும். 7 மாடி வீடு நினைச்சு பாருங்க, ஒரே ஆள் கட்டணும், அவரே கட்டணும், யாரோட ஹெல்ப்பும் இல்லாம. ஒரு வாட்டி கட்டுவாரு, நல்லாவே இல்ல, இத அடிச்சுடு அப்படின்னுவார். மறுபடியும் இன்னொரு வாட்டி, அது மாதிரி 4 வாட்டி. எப்படி இருக்கும் அந்த பின்னாடி எல்லாம் புண்ணு புண்ணா வந்துடும், அதுல இருந்து பிளட் வரும், பெரிய நிக்கவும் முடியாத மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுவாரு, படுக்கவும் முடியாது. யோசிச்சு பாருங்க, 4 முறை 7 மாடி கட்டிடம் அப்படின்னா அதற்கு அப்புறம்தான் அவருடைய பாவவினை எல்லாமே போனதுக்கு அப்புறம்தான் அவரை குரு அனுகிரகம் செய்வார். அந்த குரு நல்லவரா கெட்டவரான? உத்தமமான குரு. ஆனா தன் சீடரை பாவத்தை நீக்கணுமா இல்லையா? அதனால இப்ப துளசிதாஸ் தெரியும், ஹனுமான் சாலிசா எழுதினவர். அவருக்கு நல்ல ஒரு மனைவி. ஆஷாடம் வரும், ஆடி மாசம் வரும். ஆடி மாசம் வந்தா கணவரும் மனைவியும் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது இல்லையா? அதனால அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் இவரை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த ஊருக்கு செல்வார். போனதுக்கு அப்புறம் மாடி ஏறணும். சரி, கதவை தட்டினா மாமியாரோ மாமனாரோ கதவை ஓபன் பண்ணா நம்ம கஷ்டமா இருக்குமே அப்படின்ட்டு மாடி ஏறதுக்கு பார்க்கும்போது ஒரு பெரிய கயிறு தொங்குற மாதிரி இருக்கும். சரி, பிடிச்சிட்டு மேல ஏறிடுவாரு. ஏறதுக்கு அப்புறம் அந்த மனைவி கேட்குமா, எப்படி வந்தீங்க? நீதான் கயிறு போட்டல கீழே, அதனால நான் ஏறி வந்துட்டேன். நீங்க வரதே எனக்கு தெரியாது, அது எப்படி நான் கயிறு போடுவேன், வாங்க பாக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இருட்டுல பார்த்தா அது பாம்பு. ஒரு லௌகீகமான ஒரு சுகத்துக்காக, ஒரு அல்பத்தனமான சுகத்துக்காக உயிரையே பணயம் வைத்து வந்துட்டீங்க. இதே ஒரு பக்தியோ கடவுள் மேல இருந்தா நீங்க எந்த நிலைக்கு போவீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தைய அவரை ஹனுமான் சாலிசா எழுத வச்சது. அப்ப மனைவி கெட்டவரா அப்படின்னா இல்ல. சரி, இது நல்ல மனைவி. கெட்ட மனைவி அப்படின்னா சோக்ரட்டிஸ், கிரீக்கு ஆன்மீகவாதி. அவர் ஆன்மீகவாதி இல்லையா? நிறைய சீடர்கள் இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் வீட்டுல நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்களாம். வந்தவங்களுக்கு காஃபி போடலனாலும் அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் தண்ணியாவது கொடுக்கணும் இல்ல? அதனால அந்த அம்மா எத்தனை பேருக்கு தான் கொடுப்பாங்க. ஒரு நாள் ரொம்ப கோவத்தோட கிச்சன்ல போயிட்டு சாமான எல்லாம் தூக்கி போடுறாங்களாம். ஸ்டூடெண்ட்கள் எல்லாம் கேக்குறாங்க, என்ன சவுண்டு குருவே அது அப்படின்ட்டு. ஒண்ணும் இல்லப்பா, அது மழை வரத்துக்கு முன்னாடி வர இடியும் மின்னலும் அப்படின்னார. இவர் என்னதான் செஞ்சாலும் ஒரு கோவே வரமாட்டேங்குதே அப்படின்ட்டு பெரிய குடத்துல தண்ணி எடுத்துட்டு தபால்னு சோக்ரட்டிஸ் தலை மேல போட்டாங்களாம். சிறுகளை மறுபடியும் கேட்கறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னா, இப்பதானே இடி மின்னல் ஓஞ்சது, மழை வருது அப்படின்ட்டு. நல்ல கணவரா மனைவியா கிடையாது. நமக்கு யார் வந்தாலும் நம்முடைய பாவ கர்மா இருந்தா கண்டிப்பா நாம் அதை தீர்த்துதான் ஆக வேண்டும். அதே போல் ஒரு போலித்தனமான குருவை நாடி சென்றான்னு வச்சுக்கோங்க, ஒரு சீடர். அவர் எப்படி தீர்ப்பாருன்னா, அவர் என்ன செய்வாரு, காசுக்காகவோ பணத்துக்காகவோ தன்னுடைய பேரும் புகழுக்காகவோ அந்த சீடர்களை
துன்புறுத்துவாரு. அதை கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்க, என்னை பத்தி 4 பேருக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு. சப்போஸ் என்னோட சொன்ன பேச்சு நீ கேட்கலன்னா நீ உனக்கு பாவம் வரும், நீ நரகத்துக்கு போவ அப்படின்னு பயன்படுத்துவாரு. இதே உத்தமமான குரு நாடு சென்றாலும் நமக்கு கஷ்டம் வரும். போலி குரு நாடு சென்றாலும் நமக்கு கஷ்டம் வரும். இதை நாம் நம்பி திடமான விசுவாசத்தோடு நாம் இருந்தோம்னா கண்டிப்பா ஆனந்தமாக நாம் வாழ முடியும். ஏதோ ஆர்டிபிஷியலா இல்லாம ஒரு கேஷுவலா நாம் நம்மளுடைய கணவருக்கோ மனைவிக்கோ என்னென்ன வேலை செய்யணுமோ நாம் செஞ்சுட்டே போயிடலாம். அப்படி செய்யும் போது என்ன ஆகும்னா புதுசா எந்த விதமான பாவமும் நமக்கு வராது. பழசு எல்லாமே போயிட்டே இருக்கும். அது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா சத்சங்கத்தினாலதான் நமக்கு அது அனுபவத்துக்கும் வரும். நாம் சொல்வோம் ஏதாவது கஷ்டம் வந்தா என்னோட கர்மா அந்த நொடியில் சொல்றோம். ஆனா என்னுடைய கர்மா தான் இதற்கு காரணம் என்று எவ்வளவுக்கு நம் மனதில் வச்சுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அந்த நினைப்பே நமக்கு இல்ல. என்னுடைய கர்மாவாலதான் எனக்கு கெட்டது நடக்குது அப்படின்ற யோசனை இருந்தா கெட்ட விதமான எந்த செயலும் நாம் செய்யவே மாட்டோம் இல்லையா? நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா, யாரால கஷ்டம் வந்தாலும் அவரை நாம் தேசிக்க மாட்டோம், யாரையும் நாம் திட்டவும் மாட்டோம். ஏன்னா என்னுடைய கர்ம வினை தீந்துட்டே இருக்கு இல்லையா, குறைஞ்சிட்டே வருது இல்லையா. நம்ம யாராவது திட்டினாலும் என்னாகும்னா எப்படின்னா அவர்கள் நம்முடைய பாவத்தை அவர்களின் நகத்தால எடுத்துக்கிறாங்க, துடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி செஞ்சா நமக்கு நல்லது தானே. ஏன்னா என்னோட பாவம் எல்லாமே குறைஞ்சிட்டே வருது இல்லையா. அப்ப நமக்கு கஷ்டம் எங்க இருக்கும்? நாம் ஏன் கவலைப்படணும்? நாம நிம்மதியா இருக்கலாம். இதே போலதான் ஒரு கெட்ட கணவர் ஒரு போலியான குரு போல் என்று சொல்றார். ஏன்னா அந்த கணவருக்கு பிரம்மச்சாரிய ஆசிரமத்தை பத்தியும் தெரியாது, அதன் மேல ஒரு புரிதலும் இல்லை, ஒரு மதிப்பும் இல்லை. புரிதலே இல்லாத ஒருத்தர் எப்படி இருப்பாரு? எல்லாரையுமே கஷ்டப்பட்டுட்டே இருப்பாரு. அது நாம் புரிஞ்சு கொண்டா நமக்கு அவர் மேல் துவேஷமே வராது. துவேஷம்தான் பந்தத்துக்கு மூலம். அந்த துவேஷத்திலேயே நாம் இருந்தோம் அப்படின்னா மறுபடியும் அவரேதான் நமக்கு கணவராக வருவார். இப்ப நான் திட்டினேன் அவரை, அவர் என்ன திட்டுவாரு? மறுபடியும் நான் திட்டினேன்னா மறுபடியும் அவர் திட்டுவாரு. இது சைக்கிள் மாதிரி ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். சார் அவர் திட்டுறாரா, நாம் காமா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு நேரம் திட்டுவாரு. திட்டி அவருக்கே பிபி வரும். எனக்கு ஏதாவது நஷ்டமானா எனக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா சொல்றது ஈஸி, ஆனா இதை கடைபிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். 100 அடி இருக்கு, அதுல ஒரு அடி 100 அடி என்னால முடியாதுன்னா 100 அடி நாம் எட்டவே முடியாது. சரி முயற்சி செய்யலாம் அப்படின்னு ஒரு வாட்டி நாம் அமைதியா இருந்தோம்னா ஒரு அடி எடுத்து வச்ச மாதிரி. அந்த ஒரு அடி நாம் எடுத்து வச்சோம்னா கண்டிப்பா 100 அடியும் நாம் அந்த இலக்கை நாம் சேர முடியும். இப்ப 100ல 1 போச்சுன்னா 99 வந்துச்சு இல்லையா? அதே மாதிரிதான் அப்படி நாம் நினைத்தோம்னா அந்த சைக்கிள்ல நாம் சுத்தவே மாட்டோம். இது நாம் கேட்கிறோம், ஆனா
நாம் கடைபிடிக்கிறது இல்ல. பாபா சொல்லியிருக்காரா இல்லையா, ஸ்ரத்தா சபூரி என்று. சபூரி என்றால் என்ன? இஷ்டம் இல்லாம பொறுமையா இருக்கிறதா இல்ல. ஒரு பிராக்கெட்ல எழுதியிருப்பார் மாஸ்டர் அவர்கள், ஆனந்தத்துடன் சந்தோஷத்துடன் நாம் பொறுமையாக இருக்கணுமா. அது சந்தோஷம் எப்படி வரும்னா, என்ன திட்டாரா சரி, என்னோட அந்த பாவவினை குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா நமக்கு சந்தோஷம் வரும். இதற்காக மாஸ்டர் அவர்கள் அதை அந்த சபூரி எப்படி எழுதியிருக்காருன்னா, சந்தோஷத்தோடு இருக்கின்ற பொறுமை அப்படின்னு. வேற வழி இல்லாம நாம் பொறுமையா இருக்கிறது கிடையாது. இப்படி ஒரு நல்ல நல்ல விதமான கணவர் இல்லாம ஒரு கெட்ட கணவர் நமக்கு வந்தாருன்னு வச்சுக்கோங்க, என்ன நினைக்கணும்? அது என்னுடைய முன் ஜென்ம வினை என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய கர்மாவின் வினையாகதான் அவர் எனக்கு கணவராக வந்து என்னுடைய கர்மா பலனை ஈர்க்கிறார். அந்த நிலையில் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு யார் சேவை செய்கிறார்களோ அவர் பிரம்ம ஞானத்தை அடைவார்கள் என்று சொல்லிருக்காங்க. பிரம்ம ஞானம் அப்படின்னா ஒரு பெரிய வார்த்தையாக நமக்கு தெரியலாம். ஆனா பாஸ் ஆகணுமா ஃபெயில் ஆகணுமா? பாஸ் ஆகணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்? கஷ்டமான வழியை நான் செல்லணும். ஃபெயில் ஆகணும்னா எந்த விதமான கஷ்டமும் நமக்கு இல்லை, நார்மலா நம்ம போயிட்டே இருக்கலாம். அப்பேற்பட்டவங்க இந்த இயற்கையை ஆர்டர் போடுவாங்களாம். அதற்கு நமக்கு ஒரு கதை இருக்கு, சதி சுமதி அப்படின்ட்டு. தன்னுடைய கணவர் லெப்ரசியால அவதிப்பட்டே இருப்பாரு. அவருக்கு என்ன கோரிக்கை அப்படின்னா, தான் ஒரு விலை பெண்ணுகிட்ட போகணும் அப்படின்ட்டு. நினைச்சு பாருங்க, அந்த அந்த ஒரு வார்த்தை அவங்க சொல்லும் போது அவங்க கஷ்டப்பட்டாங்களா அப்படின்னா இல்ல. அந்த சதி சுமதி கஷ்டப்படவே இல்லை. தன்னுடைய கணவர் கேட்டாரு, நான் செய்யணும், அவ்வளவுதான். கூடையில தலை மேல வச்சுக்கிட்டு சுமந்துட்டே போறாங்க. போகும்போது அப்ப எல்லாம் காடு செடி அது மாதிரிதானே இருக்கும். அந்த ஒரு செடி மேல ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டே இருந்தாரு. தவம் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த கணவர் என்ன பண்ணாருன்னா, அவர் தட்டுறாரு. தட்டும் போது அந்த முனிவரோட தவத்துக்கு பங்கம் வந்துச்சு, டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அதனால சாபம் கொடுத்துருவாரு. சூரியன் காலையில உதிக்கும் போது நீ இருப்பாய், நீ மரணிப்பாய் அப்படின்ட்டு. இந்த அம்மாவுக்கு கஷ்டம். சூரியன் வந்தாதானே என்னோட கணவர் மரணிப்பார். அந்த சூரியனையே வராமிடாம செஞ்சுட்டேன்னா என் கணவர் இருப்பார் இல்ல அப்படின்ட்டு சூரியன் வரக்கூடாது என்று ஆணையிடுறார். சூரியனே வரலன்னா எப்படி இருக்கும் நிலைமை? ஒண்ணுமே நடக்கல. விஷ்ணு, பிரம்மா, சிவன் எல்லாமே கேக்குறாங்க, உன் கணவர் தான் கெட்டவர் தானே, அவருக்காக நீ சூரியனே வரவிடாம செஞ்சுட்டீங்களே அப்படின்ட்டு. எனக்கு தெரியாது என்னுடைய கணவர் கெட்டவரா நல்லவரா, எனக்கு தெரியும். என்னுடைய தர்மம், எனக்கு கணவர் வேண்டும், அவ்வளவுதான். அதற்கப்புறம் சத்திய அனுசூயா மாதா வருவாங்க. தாயே, உன்னை பத்தி எனக்கு தெரியுது, என்னுடைய மாங்கல்யத்தை பத்தியும் எனக்கு தெரியுது. சரி, நீ சூரியனே உதிக்க செய், நான் உன்னுடைய கணவரை மறுபடியும் உயிர் கொடுக்கிறேன் அப்படின்னு. அந்த அம்மாவோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து சூரியனை வர செஞ்சுறாங்க. சூரியன் வந்த உடனே அந்த கணவரும் இறந்துடுறாரு. சத்திய அனுசூயா மாதா அவருக்கு உயிர் கொடுக்குறாங்க. இங்க என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, கணவர் நல்லவரா கெட்டவரா இல்ல, அவர் என்ன சொல்றாரோ
நாம அதை செஞ்சுக்கிட்டே போனோம். இப்ப நம்முடைய உபநிஷத்துல அந்த கதை இருக்கு. அந்த கணவர் பேர் என்னன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா சுமதியின் பேர் இருக்கு. இதற்காக தான் சொல்லிருக்காங்க கஷ்டமான வலி அது நரகம், சாரி, கஷ்டமான வலி ஸ்வர்க்கம், எளிமையான வழி நரகம். நீ தேர்ந்தெடுக்கிறது தான். எந்த வழியாக இருந்தாலும் நீ தேர்ந்தெடுக்கிறது தான். நீ கஷ்டப்பட்டா உனக்கு ஸ்வர்க்கம் வரும். எனக்கு எதுவுமே வேண்டாம், என் பாட்டுக்கு இருக்கேன்னா இருக்கலாம், யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்லை. நான் நல்லது செய்யணும்னா கண்டிப்பா நாம் கத்துக்கணும். கெட்டது செய்யணும்னா எந்த விதமான விஷயம் நாம் கத்துக்கவும் வேண்டாம். நம்ம பாட்டுக்கு இருந்தாலே போதும். அந்த மாதிரி எல்லாம் நம்மளால இருக்க முடியாது அப்படின்னா சரி இருக்காத, அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணாம பொறுமையா இருந்தாலே போதும். மறுபடியும் அந்த கர்ம பந்தத்தில் நான் சிக்கி கொள்ளாம இருக்கலாம். இப்ப நான் கோபமா இருந்தேன்னா அவருக்கும் கோபம் வரும். நான் சாந்தமா இருந்தேன்னா அவருக்கும் சாந்தமாக இருப்பார். அதே போலதான் எப்பவுமே நாம் சாந்தமாக நிம்மதியா பேசிட்டு இருந்தோம்னா அவர் கண்டிப்பா மாறுவார். பாபா சரித்திரத்துல சின்ன பசப்பா வீரபத்ரப்பா பத்தி நாம தெரிஞ்சிருக்கோம். மூன்று ஜென்மங்களில் பாபா சன்னிதானத்தில் இருந்தாங்க. முதல்ல அவங்க மனிதனாக இருந்தாங்க, ஒரு கோட்டீஸ்வரனாக இருந்தார். யாரு? வீரபத்ரப்பா. அதுக்கப்புறம் ஒரு ஏழை, அதுக்கப்புறம் பாம்பு. இப்படி நம்ம நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச இந்த மனித பிறவையில் நாம் முன்னுக்கு செல்ல வேண்டுமே தவிர கீழ் நோக்கி செல்லக்கூடாது. நமக்கு தத்தா சாயி மாஸ்டர் மூவரும் நமக்கு கிடைச்சிருக்காங்க. அந்த கீழ் நோக்கி செல்லாம இருக்கிறதுக்கு அவர்கள் நமக்கு சத்சங்கத்தை கொடுத்திருக்காங்க. நமக்கு மேல் நோக்கி செல்லனால கூட பரவாயில்ல, ஒரு 75, 80, 90 மார்க்ஸ் வரலன்னா கூட பரவாயில்ல, 35 மார்க்ஸ் வந்திருக்கான் அதுலயே இருந்தா கூட போதும். இப்ப இந்த சத்சங்கத்துல ஒரு 10 பேருக்கு என்னால சத்சங்கம் சொல்ல முடியும். அடுத்த பிறவியில் ஒரு 100 பேருக்கு, அடுத்த பிறவியில் ஒரு 1000 பேருக்கு. இந்த பாவனையோட நான் சொல்லிட்டே இருந்தா நல்லா இருக்கும். இல்லைன்னா அந்த 10 பேர்ல ஒருத்தர் கூட வரமாட்டார். தன்னலமின்றி எந்த காரியமாக இருந்தாலும் நாம் செய்யணும். இல்லைன்னா நமக்கு இங்க கிடைச்சிருக்கிற இந்த அரிய வாய்ப்பு கண்டிப்பா அடுத்த பிறவியில் வருமா என்றால் வராது. எந்த விதமான சுவார்த்தமும் நமக்கு இருக்கக்கூடாது. இதற்கு பாபாவின் வாசகங்கள் நாம் படிச்சா நமக்கு தெரியும். யாரையும் மனதளவுல கஷ்டப்படுத்தக்கூடாது. அப்படி கஷ்டப்படுத்தினால் அது என்னை கஷ்டப்படுத்துற மாதிரி அப்படின்னு பாபா சொல்லியிருக்கார். அப்படி இருக்கும்போது நமக்கு யார் மேலேயாவது துவேஷம் வருமா? வராது. ஏன்னா நாம் படிச்சது சத்சங்கத்துல நாம் விவரித்து நாம் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே வரோம். அதனால நமக்கு வராது. கிருஷ்ணர் சொல்லியிருக்காரா? இல்லை. குருஷேத்திரம் நடக்கும் போது அர்ஜுனருக்கு என்னன்னா, இங்க இருக்கிறவங்க உனக்கு உற்றார் உறவினர்களாக நீ பார்க்காத. உன்னுடைய தர்மம் என்ன? யுத்தம் செய்யறது, தர்மத்தை காக்கிறது. அதை நீ எந்த விதமான அன்பும் எந்த விதமான துவேஷமும் இல்லாம உன்னுடைய தர்மத்தை நீ செய் அப்படின்ட்டு. இங்க நமக்கு அன்பு இருக்கக்கூடாது, துவேஷமும் இருக்கக்கூடாது.
அதே போல் கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அளவுக்கு மீறி நமக்கு அன்பு இருக்கக்கூடாது. ஏன் அன்பு இருக்கக்கூடாதுன்னா மறுபடியும் மறுபிறவிக்கு அதுவே காரணமாக இருக்கும். அதுவும் நமக்கு ஒரு கஷ்டம்தான். நமக்கு நல்ல கணவரோ கெட்ட கணவரோ நல்ல மனைவியோ இல்லையோ எல்லாமே நமக்கு கிடைக்கிறது நம்முடைய முன் ஜென்மத்தின் கர்ம வினையின் படிதான். அதை நாம் நினைவில் வைத்து கொண்டால் நமக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா ஆனந்தமாக இருக்கும். எல்லாமே ருணானுபந்தம் தான். அது இல்லாம இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா ஒரு சோர்வடைந்து சந்தோஷமே இல்லாம நம்முடைய வாழ்க்கை ஏதோ போகுது அப்படின்னு நினைச்சிட்டு நாம் வாழ்வோம். இதற்காக தான் மாஸ்டர் அவர்கள் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்வார். என்னன்னா, நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்கு என்ன பூஜை கூப்பிட்டாங்க. அங்க போகும்போது பாபாவின் விக்கிரகம் இருந்தது. அதை நான் என்ன பண்ணேன்னா கழுத்துக்கு கயிறு கட்டி தர தர இழுத்து நல்லா விளையாடினேன். அதனால்தான் அவர் என்ன பண்ணாருன்னா இப்ப என்ன சத்சங்கத்திற்கு ஒரு ஊரா என்ன சுத்த வைக்கிறாரு அப்படின்ட்டு. இது வேடிக்கையாக இருக்கலாம், அவர் சொன்னது ஜோக்காக கூட இருக்கலாம். ஆனா எல்லாமே கர்மா ருணானுபந்தம் தான். அதற்காக தான் மாஸ்டர் அவர்கள் நமக்கு இந்த பரிபிரஷ்னா இந்த கிரந்தத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. இங்க யாருமே நல்லவங்களும் கிடையாது, கெட்டவங்களும் கிடையாது. எல்லாமே நம்முடைய பாக்குறது நம்முடைய மனசு. அது எல்லாமே நம்முடைய ருணானுபந்தம் தான். இதில் யாரும் இதற்கு காரணம் இல்லை என்று நமக்கு நினைக்கும் போது நமக்கு தெரியாமலேயே நாம் ஆனந்தமாக இருப்போம். இப்ப நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்றோம் பணத்தை, நம்ம டிரா பண்ணும்போது நாம் ஏன் ஆனந்த பண்ணோம்? சப்போஸ் லோன் வாங்குறோம் பேங்க்ல, கட்டும் போது நாம் ஏன் கவலைப்படணும்? காசு போட்டதும் நாம தான், லோன் கட்டுவதும் நாம தான். இதை நம்முடைய வாழ்க்கைக்கு இணைத்து கொண்டே போனா தான் ஆனந்தமாக இருப்போம். ஆனா நாம் எங்க இருக்கோம்னா சுகத்திலேயே இருக்கோம், சந்தோஷத்தை கூட வரல. இந்த சத்சங்கத்துல நாம் ஜாயின் பண்ணி இதுல இருக்கின்ற விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு இணைத்து கொண்டே போனால் சந்தோஷத்தை நாம் அடைய முடியும். அங்கிருந்து ஆனந்தம், அதற்கு மேல் பிரம்மானந்தம். இந்த வழியில் நாம் செல்வதற்கு இந்த சத்சங்கத்தை கொடுத்த பரத்வாஜா மாஸ்டர் அவர்களுக்கும் அந்த சத்சங்கத்தில் அவள் மேல் பார்வையில் நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்து நம்மை கூட்டி செல்கின்ற அந்த தந்தைக்கு சிரம் தாழ்த்தி வணங்கிக் கொண்டு स्वस्ति. श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. सद्गुरु भरद्वाज महाराज की जय. गुरुदेव दत्ता.